இன்னைக்கு நாங்க கங்கூன் கீரை ரெசிபி தான் பார்க்க போறோம். அதாவது வாட்டர் ஸ்பினாச் எப்படி செய்யறதுன்னு தான். அதுக்கு முன்னாடி நீங்க என்னுடைய சேனலை புதுசா பார்க்குறீங்களா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் ஐகானை பிரஸ் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. வாங்க இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் கங்கூன் கீரை 2 கட் அளவுக்கு எடுத்திருக்கிறேன். இதை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். இதை நாங்கள் மேலே இருக்கிற அந்த பகுதியை தண்டோடையே கிள்ளி எடுத்து வச்சுக்கொள்ளலாம். இதில் நாங்கள் தண்டும் போட்டு தான் செய்ய போகிறோம். ஸோ தண்டையும் நீங்கள் இந்த மாதிரி கிள்ளி எடுத்துக்கொள்ளுங்க. கிள்ளும் போது அந்த கீழ் பகுதி உங்களுக்கு கிள்றதுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா அது முத்தல் பகுதி, அதை நீங்கள் கழித்து வச்சுக்கொள்ள வேணும். அதை இதில் சேர்த்திங்களா இருந்தால் டேஸ்ட் நல்லா இருக்காது. ஸோ அந்த மேல் பகுதியையும் மேல் பகுதிக்கு கீழே இருக்கிற அந்த கொஞ்சம் தண்டையை மட்டும் கிள்ளி எடுத்தால் போதும். இந்த மாதிரி நல்லா கிள்ளி எடுத்துக்கொள்ளலாம். இதை நீங்கள் நல்லா கழுவி ஈரம் இல்லாத மாதிரி எடுத்து வச்சுக்கொள்ள வேணும். இப்போ நான் 2 மேசை கரண்டி அளவுக்கு எண்ணெய் சூடாக்கி கொள்கிறேன். அதில் 3 வெள்ளைப்பூடு பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கிறேன். 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கொள்கிறேன். கூடவே ஒரு கொத்து கருவேப்பிள்ளை, அதையும் நல்லா நான் பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கிறேன். இதை நாங்கள் நல்லா வதக்கி கொள்ளலாம். இது 1 நிமிஷம் வதங்கினதுக்கு அப்புறமாக நான் 2 மீடியம் சைஸ் வெங்காயம் நீள வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கொள்கிறேன். இதையும் நாங்கள் 1 நிமிஷம் நல்லா வதக்கி கொள்ளலாம். வெங்காயம் நீங்கள் நிறைய நேரம் வதக்க வேண்டிய அவசியம் இல்லை. 1 நிமிஷம் வதக்கினதுக்கு அப்புறமாக மாசித்தூள் 1 மேசை கரண்டி அளவுக்கு சேர்த்துருக்கிறேன். கூடவே மிளகாய் துகள்கள் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கிறேன். ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ், அது உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி கொள்ளலாம். இதில் ஒரு நல்லா பழுத்த ஒரு சின்ன தக்காளி சேர்த்துருக்கிறேன். அதையும் சேர்த்து நாங்கள் நல்லா வதக்கி கொள்ளலாம். இதில் மாசித்தூள் சேர்க்கும்போது டேஸ்ட் நல்லா இருக்கும். உங்களுக்கு சேர்க்க பிடிக்காட்டி நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணலாம். இப்போ நான் இதை மூடி போட்டு மூடி ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் குக் பண்ணியிருந்தேன். தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு இப்போ வதங்கி வந்தாச்சு. இப்போ இந்த டைமில் நாங்கள் க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற அந்த கீரையை சேர்த்துக்கொள்ளலாம். நீங்கள் இந்த கீரையை நல்லா கழுவ வேணும். அதோட இதில் கூடவே வேறு புல்லுகளும் வரத்துக்கு சான்ஸ் இருக்குது. அதையும் நீங்கள் வேறையாக எடுத்து இதை வடிவாக க்ளீன் பண்ணி தண்ணி இல்லாத மாதிரி இதை நீங்கள் சேர்த்துக்கொள்ளுங்க. ஏன்னா இந்த கீரை நல்லாவே தண்ணி விடும். பார்த்திங்களா இருந்தால் நாங்கள் போடக்குள்ளே நிறைய இருந்தது, இப்போ கொஞ்சமாக வந்துட்டு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமாக தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கொள்ளலாம். சேர்த்து இந்த தக்காளியை நல்லா நீங்கள் மசிச்சு விட்டுக்கொள்ளுங்க. விட்டு இதை மீடியம் ஃப்ளேமில் நாங்கள் நல்லா வதக்கி எடுக்க வேணும். இந்த கீரை வதங்குறதுக்கு உங்களுக்கு நிறைய நேரம் எடுத்துக்கொள்ளாது. நீங்கள் ஈஸியாக கொஞ்ச நேரத்திலேயே செய்து கொள்ள முடியும். ஒரு 5 நிமிஷம் நீங்கள் நல்லா இப்படி வதக்கினதுக்கு அப்புறமாக இது இப்போ ரெடியாகியாச்சு. இதை நீங்கள் ஒயிட் ரைஸோட சிக்கன் கறியோடு சர்வ் பண்ணினா நல்லா இருக்கும். அதை விட ஃப்ரைட் ரைஸுக்கு இன்னுமே இது நல்லா இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்களுடைய ஃபீட்பேக் எனக்கு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்தலாம். என்னுடைய சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.